வணக்கம் மக்களே, விடுதலை பார்ட் 2 படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் சின்ன ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ விடுதலை படம் ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் போச்சு. சூரியோட கெரியரில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு திருப்புமுனையாக அமைஞ்ச படம் வந்து விடுதலை பார்ட் 1. ஸோ பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் சேதுபதியோட நடிப்பு வந்து உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில். ஸோ சூரி என்னாலே இந்த அளவுக்கு நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து காமிச்ச படம் தான் விடுதலை பார்ட் 1. ஸோ விடுதலை பார்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து ஒரு விஷயங்கள் பண்ண மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ட்ரெய்லரில். ஸோ ட்ரெய்லர் பார்க்க உண்மையிலே சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இளையராஜா பாட்டு அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு தனி செக்ஷன், அது உண்மையிலே வந்து அருமையாக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியருக்கு வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து உண்மையிலே நல்லது பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. அதில் ஏதோ பிரச்சனை வந்து இவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்பின மாதிரி தான் வந்து இந்த படத்தோட கதை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் வந்து படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தெரியும். பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்ன எவ்வளோ தூரம் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு காமிச்சிருக்காங்களோ அவ்வளோ தூரத்துக்கு டீட்டெயிலாகவும் காமிச்சிருக்காங்க. டயலாகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நிறைய டயலாக் வந்து தெளிவாக பார்த்து பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்கது தான். ஸோ விஜய் சேதுபதி வந்து மறுபடியும் இங்கேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி மறுபடியும் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் சூரி தான் அவரை பிடிக்கிற மாதிரிங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீனில் வந்து குமரேசன் மறுபடியும் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து கேட்டிருக்காரு. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படம் உண்மையிலே வேறு லெவலில் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ வெற்றிமாறன் சார் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுலேயும் வந்து ஃப்ளாப் ஆகிற மாதிரி எந்த படமும் எடுக்க மாட்டார் அப்படின்னு அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனோன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எப்பவும் போல போய் பார்த்துருவோம். அந்த வீடியோ வந்து லைக் பண்ணிருங்க, மறக்காமல் உங்கள் கருத்தில் கமெண்ட் செக்ஷன் வந்துடும். மீண்டும் அடுத்த பார்க்கலாம். பை பை, தேங்க்யூ.